அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கிறது. அந்த வகையில் புரட்டாசி மாதத்தின் சிறப்பு என்னவென்றால் அது சனிக்கிழமைதான். புரட்டாசி மாதத்தின் மாபெரும் சக்தி சனிக்கிழமையாகும். சனிக்கிழமை பெருமாளை பூஜை செய்து வழிபடுவதற்கு சிறந்த நன்னாளாகும். இந்த மாதத்தில் விளக்கேற்றி வைத்து பரம்பொருள் பெருமாளுக்கு பூஜை செய்வது போன்றவைகளெல்லாம் வீட்டில் நடைபெறும், கோவில்களிலும் நடைபெறும். சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த திருநாளாகும். அதிலும் புரட்டாசி சனிக்கிழமை மிக உகந்ததாகும். விஷ்ணுவின் அருள்தான் உலகத்தை பாலிபலித்து கொண்டிருக்கிறது. பிரம்மா படைக்கிறார், விஷ்ணு அருள்பாலிக்கிறார், ருத்ரன் அனைவருக்கும் சாட்சி அளிக்கிறார். விஷ்ணுவுடைய அவதாரங்கள் பல உண்டு. முக்கியமாக 10 அவதாரங்கள் இருக்கின்றன. கிருதாயுதத்தில் ஆவேச அவதாரம் வந்து முடிவடைந்து விடுகிறது. பிறப்பு முதல் இறப்பு வரை வரலாறு கிடையாது. திடீரென்று ஒரு காரியத்துக்காக அவதாரம் எடுத்து அந்த காரியம் முடிந்தவுடன் லீனமாகிவிடும். இதைத்தான் ஆவேச அவதாரம் என்பார்கள். ஆனால் நரசிம்ம அவதாரமும் வாமன அவதாரமும் மிகவும் விசேஷமானது. மச்சவாகவும் கூர்மராகவும் வராகவராகவும் 3 அவதாரங்களுமே வேதத்தை காப்பதற்காகவும் அசுரனை அழிப்பதற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட மாபெரும் புண்ணிய அவதாரமாகும். நரசிம்ம அவதாரமானது எங்கும் நிறைந்துள்ள பரம்பொருள் என்பதை தெரியப்படுத்துவதற்கும் இறைவன் பெருமாள் அவர்கள் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எந்த பொருளிலும் தோன்றுவான் என்பதற்கு எடுத்துக்காட்டான அவதாரமே நரசிம்ம அவதாரம். தகப்பன் போல் பிள்ளை இருப்பான் என்பது நியதி இல்லை, தாயை போல பிள்ளை என்பதுதான் நியதி. அதை காட்டுவது இந்த நரசிம்ம அவதாரத்தின் வரலாறு. இரண்யகசிபு அசுர பலம் உள்ளவன். அவனுடைய பிள்ளையான பிரகலாதன் அசுரனாக இறக்கவில்லை. அசுரன் என்ற சொல்லுக்கு உடலில் இன்பத்தை அனுபவித்ததற்கு இரத்தம் முதலியவை குடித்து இன்பம் கொள்வார் என்று பெயர். மறுபிறவி கடவுள் என்பதையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்டவனுக்கு பரம பக்தனாக இந்நேரம் பகவானின் நாமத்தையே உச்சரிக்க கூடியவனாக பிரகலாதன் பிறந்தான். அதற்கு காரணம் அவனுடைய தாய் தசா சர்வகாலமும் நதோபாஞ்சனைகளை கேட்டுக்கொண்டு எந்நேரமும் பகவானையே தியானித்து கொண்டு பகவான் சிந்தனையிலேயே இருந்து வந்ததிலும் அந்த ஸ்வம்மகாரமும் அந்த குழந்தைக்கு இறங்கி பிறக்கும் போதே பக்தனாக பிறந்தது. அவ்வளவு சிறப்பு மிக்க பெருமாளுடைய பக்தனாகவே பிரகலாதன் பிறந்தான். ஆகவே பெண் கர்ப்பவதியாய் இருக்கும் போது 2 தெரிகிறது. பகவான் எந்த நேரத்திலும் எப்படி அளித்தாலும் எந்த வடிவத்திலும் எப்படியும் வருவார் என்பது தெரிகிறதா? தாயை போல பிள்ளை வருவான் என்பது நமக்கு தெரிகிறது. வாமன அவதாரம் என்னவென்றால் பலி சக்கரவர்த்தியின் கொட்டத்தை அடக்குவதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம். இதில் பகவான் சின்ன சின்ன சுரூபத்தில் வாமன சுரூபத்தை எடுத்துக்கொண்டு 3 அடி மண் கேட்கிறார். எல்லோரையும் படைக்கும் பகவான் 3 அடி மண்ணை கேட்கிறார் என்றால் அதிசயமானது. அதை புரிந்து கொண்ட அசுரகுமாரன், அதாவது அசுரகுரமான பலி சக்கரவர்த்தியுடன் அவர் கேட்டதை கொடுக்காதே, அவன் உன்னை ஏமாற்ற வந்திருக்கிறான் என கூறுகிறார் சுக்கிரன். அப்போது பலி சக்கரவர்த்தி எல்லோரும் கொடுத்து அருள்பாலிக்கும் பகவானே வந்து 3 அடி மண் கேட்கிறார் என்றால் நான் எவ்வளவு பாக்கியசாலியாக இருப்பேன் என்று பெருமைப்படுத்துவதற்காக சொல்கிறார். 2 அடி மண்ணாக ஆகாயத்தையும் பூமியும் அளந்து விடுகிறார். 3வது அடி மண்ணிற்கு இடமில்லை, தன்னுடைய தலையை 3வது அடி மண்ணாக எடுத்து கொள்ளுங்கள் என்கிறான் பலி சக்கரவர்த்தி. அச்சமயம் வாமன அவதாரமானது விஸ்வரூபம் தரிசனமாக மாறி அவனுடைய தலையில் தன் காலை வைக்கிறார் பகவான். வாமனர் தாம் செய்த பாவங்களும் துன்பங்களும் போக வேண்டும் என்பதற்காக எந்த பகவானின் திருவடிகளில் நம் தலையை வைக்க நினைக்கிறோமோ அந்த பகவான் பலி சக்கரவர்த்தியின் தலை மீது தன் திருவடிகளை வைத்தார் என்றால் அவ்வளவு பெரிய பாக்கியசாலி பலி சக்கரவர்த்தி. இறைவனுடைய திருப்பாதத்தை தியானம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார்கள். இவனுடைய பாக்கியம் பகவானுடைய திருப்பாதத்தையே தன் தலையில் வைத்து கொண்டான். எனவே இந்த கலியுகத்தில் பகவானின் அவதாரங்களை நாம் தெரிந்து கொண்டு அவனை பூஜை செய்து வழிபடுவதன் மூலம் நாம் பெரும் புண்ணியத்தை அடைகிறோம். அதுவும் சாதாரண நாட்களில் செய்யும் போது குறைவான பலனை தரும். அதுபோல இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமை நாட்களில் செய்யும் போது அதிகப்படியான பலன் உண்டு. அந்த வகையில் புரட்டாசி சனிக்கிழமை போன்ற விசேஷ நாட்களில் பஜனை முதலியவனை செய்து திருப்பதி பகவானை வழிபட்டு பெருமாளுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாகி இறைவனுடைய அருளை அடைய கண்டிப்பாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் பரம்பொருள் பெருமானை வழிபடுவது சாலச் சிறந்தது. அப்படியே வழிபட்டு அனைவரும் வெற்றி பெறுங்கள்.
முக்கியமாக பெருமாளுக்கு இந்த தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் இருக்கிறது. அதிலும் இந்த மாதத்தில் வரும் சனிக்கிழமைகள் விரதம் இருப்பதற்கு ஏற்ற நன்னாளாகும். அதிலும் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் பெரும்பாலானோர் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது வழக்கத்தில் இருந்து வருகிறது. இதனால் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாள் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக திகழ்கிறது. புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருந்து வழிபடும் பக்தர்களுக்கு பெருமாள் சிறந்த வரங்களை தந்து அந்த ஆண்டு முழுவதும் துன்பங்களை நீக்கி ஆனந்தம் தருவார் என்பது ஐதீகமாகும். சனி பகவானுடைய தாக்கத்தை போக்கி அந்த சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அடக்கி பாதிக்கப்பட்டவர்கள் விரதம் இருந்தால் சனியின் தொல்லைகளை நீக்கி தருவார் என்பது ஐதீகம். அந்த வகையில் இந்த ஆண்டு புரட்டாசி சனிக்கிழமை முதல் சனிக்கிழமையான 20ஆம் தேதி இருக்கிறது. இதையொட்டி குமரி மாவட்டத்தில் உள்ள பெருமாள் கோவில்களில் விசேஷ பூஜைகளும் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்றன. பக்தர்கள் அதிக அளவில் வருகை தருவார்கள் என்பதால் பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் செய்வதற்கு உரிய ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. முதலில் கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை மூத்த குடியான தமிழ் தோன்றியது என கூறும் வகையில் அந்த கன்னியாகுமரியில் தான் முதல் தமிழன் தோன்றினான் என்பது வரலாற்று சிறப்பு மிக்கது. கன்னியாகுமரி விவேகானந்தா கேந்திர கடற்கரை வளாகத்தில் அமைந்துள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான வெங்கடாஜலபதி கோவிலில் நாளை, அதாவது இந்த நாளில் சிறப்பாக நடைபெறுகிறது. அந்த நாளில் காலை 6 மணிக்கு சுப்பிரபாத தரிசனமும் அதைத் தொடர்ந்து விசேஷ பூஜைகளும் சிறப்பு வழிபாடுகளும் இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில் தீபாராதனையும் நடக்கிறது. மாலை 5 மணிக்கு தோமாலை சேவையும் அதைத் தொடர்ந்து சுவாமி பள்ளியறை எழுந்தருளி நிகழ்ச்சியும் ஏகாந்தபுர தீபாராதனையும் நடக்கிறது. இதேபோல் நாகர்கோயில் வடிவீஷ்ணவரத்தில் உள்ள ரடர் தீர்த்த பெருமாள் கோவிலில் இந்த சனிக்கிழமை அதிகாலை நடைபெற திறக்கப்பட்டு 5 மணிக்கு நிர்மாலிய பூஜையும் 9 மணிக்கு உற்சவமூர்த்தி அபிஷேக தீபாராதனையும் மதியம் 12 மணிக்கு அலங்கார தீபாராதனையும் நடக்கிறது. மாலை 6 மணிக்கு சிறப்பு தீபாராதனை பூஜை நடக்கிறது. அனைத்து திருமால் கோவில்களிலும் நாளை அந்த நாளில் மிக முக்கியமாக சனிக்கிழமை போன்ற நாளில் மாபெரும் பூஜைகள் நடைபெறும். கட்டாயம் வருடம் முழுவதும் பரம்பொருள் பெருமாளை வேண்டி பலன் கிடைத்த பலன் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் நீங்கள் பரம்பொருள் பெருமாளை வழிபட்டீர்கள் என்றால் அத்தனை வருடத்திற்கும், அதாவது இந்த வருடத்திற்கு முழுவதும் அவரை வழிபட்டதற்கு சமமாகும். இந்த நாள் வழிபடுவர்களுக்கு இரட்டிப்பான பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.